வணக்கம். 1000ல் ஒருவன் திரைப்படம் அப்போ ஏன் ஓடல? இப்போ எப்படி அது ஓடுனுச்சு? அந்த படத்துல என்ன தப்பா இருக்கு? அடுத்த பாகத்துல என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது? இது எல்லாமே எனக்கு மனசுல பட்டதை நான் பேச போறேங்க. சரி, முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். 1000ல் ஒருவன் பயங்கரமான படம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். ஒரு பயங்கரமான படங்க. ஒரு சினிமா அப்படின்னா அந்த கிராஃப்டை கற்றுக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி பெருமைப்படுறதுக்கும் அது கொஞ்சம் டவுட்டு. அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆனால் ஒரு மேக்கிங் வைஸ் நம்ம சொல்லி பெருமைப்படுறதுக்கு ஒரு ஒரு ஜாக்கான படங்க அது. இப்போ அந்த படத்தில் உள்ள பிரச்சனை என்ன? கதைக்கு வரேன். அந்த படத்தோடைய கதை என்ன? சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பகை அப்படின்றது தான் அந்த படத்தோடைய கதை. அந்த பகையினால எப்படி சோழர்களை தேடி போய் பாண்டிய வம்சம் ஏமாத்தி சூழ்ச்சி செஞ்சு அழிக்குது அப்படின்றது தான் கதை. இதுலேயே அதாவது த மெயின் கோர் கதையிலே காட்சி அமைப்புகளை பற்றி நான் பேசலை, எதை பற்றியும் பேசலை. மெயின் கோர் அந்த உயிரின அடியே இந்த படத்தில் ரொம்ப தப்பாக அபத்தமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழர்கள் சேலச்சோழ ஏன் அப்படின்னா சேர சோழ பாண்டியர் இவங்கக்குள்ள போர் நடக்கும், சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் துரோகம் நடக்காது. அதுதான் தமிழர்கள். துரோகம் அப்படின்றது நடக்கவே நடக்காது. அவங்கள அடிமைப்படுத்தி வைக்கிறது அப்படின்றது நடக்கவே நடக்காது. ஒரு மன்னர் இன்னொரு மன்னர்கிட்ட சண்டைக்கு போறாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஊர் இவர் கைப்பற்றுவாரை தவிர்த்து அப்படியே அவங்களெல்லாம் அடிமையாக்கி அந்த மன்னர் பரம்பரையே அழிச்சு, வம்சத்தையே அழிச்சு, இந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனா அவங்க காட்டியிருப்பாங்க படத்துல. அப்ப அந்த மாதிரிலாம் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. தமிழர்களுக்கு நடந்துச்சு. ஆனா அதை தமிழர்களே பண்ணிக்கல. வெளியிருந்து வந்தவங்க தமிழவங்களை செஞ்சாங்க. நீங்க அதை காட்டுங்க. இந்த கதை உண்மை. ஆனா தமிழர்களுக்கும் நடந்த கதை அல்ல இது. இது தமிழர்களுக்கு வெளியிருந்து வந்தவங்கனால நடந்த ஒரு கதை. அதை நீங்க இப்படிதான் சித்தரிச்சிருக்கணும். இதை ஒரு கற்பனை கதாபாத்திரமா, ஒரு கற்பனை கதையா நீங்க இதை சித்தரிச்சிருக்கணும். அப்படி சித்தரிச்சிருந்தா நம்மளே ஓ இது இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு. இப்போ எப்படி அந்த படத்தோடைய இறுதி காட்சிலாம் இது இலங்கையில நடந்ததுதான் அவர் காட்டுறாரு, நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம்ல. அது ஆமாவா இல்லையான்றது அவரு விளக்கம் கொடுக்கட்டும், இல்லை கொடுக்க ஏன் தேவையில்லை, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த படத்துல இவர் சோழர் இவர் சேரர் அப்படி சொல்லியிருக்க வேண்டிய தேவை கிடையாதே. சொன்னனால்தான் இங்க பிரச்சனை. அப்படின்னா சேரர்கள்னே ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் நீங்க கை வைக்கும் போது ரொம்ப துல்லியமா கை வைக்கணும். அப்படி இல்லைன்னா வைக்கக்கூடாது கையை. இதுதான் இங்க பிரச்சனை. இதனாலதான் அந்த படம் வரும்போது தமிழ் தேசியத்து சார்பா பெரிதா ஆதரவு இல்லை, எதிர்ப்பு அந்த படத்துக்கு. முக்கியமா இப்ப அந்த படம் ஓடுது, அப்ப அந்த படம் ஓடல. அது எப்படி? அதே படம் தானே. அவ்வளோ அறிவு வளர்ந்துருச்சா மக்களுக்கு அப்படின்னா இல்ல. அதுவும் உண்மைதான். லைட்டா முன்னேறிட்டோம், நம்மளுக்கு உலகம் தெரியுது, அதுவும் உண்மைதான். அது இயல்பு தான், அது இயல்பு. ஆனா முக்கியமான காரணம் அது இல்லை. எனக்கு படுது என்னது அப்படின்னா, இங்க பெரும்பாலுமே சேரர் இல்ல சோழர் இல்ல பாண்டியர் அப்படின்னு இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு அவங்க வம்சம் தெரியும் தானே. அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவனுக்கு குத்தி இருக்கும் தானே. அந்த படத்தை உட்காந்து ஒருத்தன் பார்க்கறான்னா இப்படியா நமக்குள்ள துரோகம் நடந்திருக்கும்? இருக்காதே. அப்ப அந்த படம் அவனுக்கு அந்நியமாகுது. இப்பெல்லாம் நடக்காது இவன் காட்டுறான்னு அந்த படத்து மேல ஒரு வெறுப்பாகுது, ஒரு ஒரு அருவருப்பு ஏற்படுது. அதுதான் நடந்தது. இப்ப எப்படி அந்த படம் ஓடுது அப்படின்னா, இப்பதான் யாருக்கும் யாரும் யாருன்னே தெரியலையே. இப்ப என்னத்த சொல்றது, அவன் ஆம்பளையா பொம்பளையானே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல எங்க இருந்து அவங்க வம்சம் எது, இதுல எது.
உடனே நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. ஜாதி பற்றி நான் பேசலை. முக்கியமாக ஜாதின்றது தப்பு கிடையாது, ஜாதியை தீண்டாமை தான் தப்பு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். நம்ம யாரு, நம்மளோட வம்சம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, நாளைக்கு இந்த மண்ணு உனக்கு சொந்தம் இல்லை கிளம்பு நானா, நீ கிளம்பி தான் ஆகணும். எங்கேயாவது போ. இன்னைக்கு இலங்கை அகதி எப்படி சுத்துறாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு நம்ம சுத்துவோம். இதான் நடக்கும். இதுதான் 1001 இருந்த பிரச்சனை. இதை மட்டும் கற்பனை கதையா மாத்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு படம் இது. ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய தமிழ், இந்த படத்துல வரக்கூடிய அந்த சிற்ப கலைகள், ஒரு ஈசன் மேல எப்படி பக்தி கொண்டு இருக்கணும், நம்மளுக்கு வந்து பட்டினி பஞ்சம் பசியில கடந்தாலும் அவர்கள் வந்து ஈசனை சிற்பம் வரைவாங்க, அவங்களுக்கு வந்து கலை அப்படி இருக்கும். அப்ப வந்து அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குது இந்த படத்துல. ஆனா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அடிப்படையே தப்பா சொல்லிட்டு இவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம்? அடிப்படையில செல்வராகவன் ஃபேன் தான் நான், அவர் மிகப்பெரிய ஜீனியஸ், நான் ஒத்துக்கிறேன். ஆனா யானைக்கும் அடி சறுக்கும், அவ்வளவுதாங்க விஷயம். இந்த படத்துல இது தப்பா இருக்கு, இதை நீங்க தெரிஞ்சு பண்ணலன்னு நான் நம்புறேன். அப்போ அடுத்த படத்துல இந்த மாதிரி இருக்க வேண்டாம். இந்த கதையை அழகா ஒரு கற்பனை கதைன்னு மாத்திருங்க. எப்படின்னா உங்களுடைய 2ஆம் உலகம், அந்த படமும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். 1001 எத்தனை வாட்டி பார்த்துருப்பனோ அதே அளவுக்கு நான் 2ஆம் உலகமும் பார்த்துருக்கேன். அந்த படமும் தான் ஓடலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அந்த படத்துல இந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அது கற்பனைன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு 1001 2ஆம் பாகம் வரும்போது இது கற்பனை கதைன்னு மாத்தினாதான் என்னாலையும் சரி தமிழ் தேசியத்தாலையும் சரி இதை வந்து ஆதரிக்க முடியும். அப்படி இல்லை, மறுபடியும் வந்து தமிழனுக்கு தமிழனே தான் துரோகம் செஞ்சான். அது நடக்குது, இப்போ நடக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து தமிழனுக்கு தமிழன் தான் துரோகம் செய்வான், அது தெரிஞ்ச கதை. ஆனால் நான் சொல்றது அப்போ, இந்த படம் நடக்கிறது அப்போ அப்படி இல்லை. அப்போ எல்லாருமே சரியாக தான் இருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, அந்த தெரு அந்த பூட்டே இருக்காது, கதவே இருக்காது, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தானே. அப்போ அப்படி எப்படி இருந்திருப்பாங்க அங்கே மக்கள்? நம்ம ராஜ்யம்ன்றது எப்படி இருந்திருக்கும்? அங்கே துரோகம் இல்லைங்க, இங்கிருந்து வந்துச்சு, அது வந்த பிறகுதான் இங்கே எல்லாம் மாறுனுச்சு. அதை சொல்லி படம் எடுக்க முடியலன்னா கற்பனை கதைன்னு சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கும் சேஃபு. ஆனால் ஏன் எங்களை தாழ்த்தணும்? ஏன் தமிழர்கள் வந்து சரி, இப்போ பாண்டியர்கள் என்ன, பாண்டிய வம்சத்தில் வர்ற ஒரு பொண்ணு அப்படிதான் ஒரு ராஜாவை வந்து உடம்ப வச்சு ஏமாத்தி அது கலை அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது, அது வெக்கக்கேடு மானக்கேடு. அதுக்கு பேர் வந்து ஹனி ட்ராப். ஹனி ட்ராப் வந்து தமிழச்சி பண்ணவே மாட்டாங்க. மறுபடி சொல்கிறேன், இப்போ பண்ணலாம். ஏன்னா ஆணி வேற மறந்துட்டு தரங்கெட்டு போய்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது அப்போ அதை பண்ண மாட்டாங்க. நம்மலாம் வேற லெவல், இவங்க கொஞ்சம் ரொம்பவே மட்டமாக காட்டியிருக்காங்க. இதான் பிரச்சனைங்க. இப்படி உங்களுக்கு உண்மை தெரிஞ்ச அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கடுப்பாகுங்க. இது வந்து பயங்கரமான மேக்கிங், எனக்கு படம் பார்க்க தெரியல, தலைக்கீழாக நின்று பார்த்தா தான் இந்த படம் புரியும். எனக்கு படம் புரியாமல் இல்லைங்க, எனக்கு படம் ரொம்ப நல்லா புரியுது. அதனால தான் இந்த படம் தப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை தவிர்த்துட்டு இந்த படத்தில் உள்ள விஷயத்தை பற்றி பேசணும்னா, அவருக்கு வந்து கார்த்தி அவருக்கு ஞானம் பிறக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வழி வழியாக வந்து வாரிசை எப்படி கடத்துறாங்கன்றதா இருக்கட்டும், இதெல்லாம் சரிதான். இவ்வளோ தெரிஞ்சவர் இதையும் சரியாக பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்தை இப்போ கொண்டாடுறாங்க அப்போ விட்டுட்டாங்கன்றாங்களே, அப்போவே இந்த படத்தை கொண்டாடியிருப்பாங்க. 2ஆம் பாகம் என்ன 2, 3, 4, 5ன்னு போயிட்டே இருந்திருக்கும், யாருக்கு தெரியும்? இதுதான் நான் சொல்ல வந்தது. 2ஆம் உலகத்தில், ஐயோ 1001 இதுதான் தப்பாக இருந்துச்சு. இதை வந்து மாற்றிப்பாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி மாற்றிக்க முடியல, கதை வந்து வரல அப்படின்னா அப்போ எடுக்காதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் சொன்னால் அவர் கேட்க போகிறாருன்றது வேற விஷயம். நம்ம இங்கேருந்து ஒரு குரல் நம்ம சொல்கிறோம், என்ன மாதிரி யார் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, தெரிஞ்சுப்போம். கடைசியாக ஒன்று பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வரலாற்று பிழையாக இருக்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்கிறாங்க கடைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க, கடைக்கு உங்களுக்கு பாதை தெரியாது. இப்போ நீங்கள் நடந்து போவீங்க, அக்கம் பக்கத்தில் நீங்களா கேட்பீங்க, எப்படியோ நீங்கள் கடைக்கு போய் சேர்ந்துருவீங்க. இப்போது நடுவில் ஒருத்தன் இருக்கான், உங்களுக்கு கடைக்கு போகிற பாதையை
சுற்றி வளைச்சி தப்பு தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னா நீங்கள் கடைக்கு போய் சேருவீங்களா? இல்லை சேர எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை வழி மாதிரி வேற கடைக்கு போயிடுவீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே அந்த வரலாறை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறத விட அது தப்பாக இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி பார்த்துட்டு வரலாறே தெரியாதவங்க, ஓ முன்னெல்லாம் அப்படிதான் ராஜாக்கள் வந்து சேரன் வந்து சோழனை ஏமாற்றுவாங்க, சோழன் வந்து சேரனை வந்து பழி வாங்குவாங்க. பழி வாங்குற உணர்ச்சிலாம் பெருசாக கிடையாதுங்க. தமிழ் மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வந்து கடவுளுக்கு இணையாக வந்து நெறியோட அரணோட வாழ்ந்தவங்க. இப்போ இதை பார்க்குற ஒரு சின்ன குழந்தை அதான் நினைக்கும், முன்னெல்லாம் அப்படிதான், இதெல்லாம் ராஜதந்திரம், இல்லாத பொல்லாத மானங்கட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இது வந்து ராஜதந்திரம் அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்கன்னு நினச்சிப்பாங்களே. தமிழும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு குறிப்பிலையும் தொல்காப்பியமோ பெரிய புராணம் சிறிய புராணம் எதுலேயுமே அப்படி இல்லைங்க. இல்லை அப்படி உடனே யாராவது எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்கன்னா அது நாங்கள் வரைஞ்சதாக இருக்குது, வேறு யாராவது இருக்கும். இது எப்படின்னா, இப்போ என்கிட்ட யாராவது உதவி கேட்டால் எனக்கு அது முடியலைன்னா நான் முடியல சொல்லிடுவேன். அவங்க வேறு யாருக்கிட்டையாவது உதவி கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி படம் எடுக்காதீங்க, தப்பு தப்பாக எடுத்து விட்டு, இது வந்து நான் ஆயிரத்தி சொல்ல, நான் பொன்னியின் செல்வனுக்கு சொல்கிறேன். தப்பு தப்பாக எடுத்து விட்டு அந்த புக்குக்கே சொல்கிறேன். ஏன்னா அப்போ தானே வந்து கரிகால சோழன்லாம் யார் அப்படின்றப்போ அவன் வந்து வரலாறை பேசாமல் அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு காதலன், பிரபுதேவா கூட காதலன் இல்லை, அவரு தான் காதலன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு ஒரு மடை மாற்றக்கூடிய ஒரு போக்கு இது. உங்களுக்கு புரியுதா? அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம்னு. அதான் மொத்த இண்டஸ்ட்ரியே நடிச்சிருக்கு பொன்னியின் செல்வன்ல. அதுல எத்தனை பேருக்கு உண்மை தெரியும் தெரியாது? இது தெரியாம எதுக்கு தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாட்டில் இருக்காங்க? மணி சாருக்கு உண்மை தெரியுமா? தெரிஞ்சு எடுத்தாரா தெரியாம எடுத்தாரா அது அவரு போக்கு. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கங்க. பொன்னியின் செல்வன் உண்மையான கதைன்னு நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்காங்க. உண்மையான கேரக்டர்ஸை எடுத்து வம்படிக்கு இழுத்து ஒரு ஃபிக்ஷனை உருவாக்குனா அதுதான் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் உண்மை கதை கிடையாது. இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்கு. ராமாயணமும் வந்து போய் தான். உண்மையான ராமாயணம் வேற, இவங்க எழுதி வச்சிருக்கிற ராமாயணம் வேற. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த சேனல் இப்படி தான் இருக்க போகுது. பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க. 1001 பற்றி ஒன்று கடைசியாக சொல்லிட்டு முடிக்கணும்னா, என்ன சொல்றது, யாரும் சொல்லாததாகவும் இருக்கணும், யாரும் சொல்லாததாக இருக்கணும். இல்லையே, அந்த படத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லி அடித்து துவைச்சிட்டாங்க. என்ன சொல்கிறது, இப்போ இப்படி பேசிட்டேன்டா. ஆனால் எனக்கு இந்த படம் பிடிக்கும் தான். இதே சொல்கிறேன். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாமே தான். பட் ஓகே, இந்த கார்த்தி வந்து ஒரு இடத்துல கேட்பாரு, உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு அப்படின்னு. அந்த கட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். உங்களை மாதிரி தான் நிறைய பேர் அந்த படத்தை பல வாட்டி பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி தான் நானும் அந்த பிஜிஎம்லாம் கேட்டுட்டு தான் இருப்பேன். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்பா செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அந்த மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, என் தலைவன்டா அப்படின்றத தாண்டி எது சரி தப்புன்றதை யோசிச்சாதான் முன்னேற முடியும். முன்னேற முடியுன்றத விட வாழவே முடியும். இல்லைன்னா கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்க. இதை தான் நான் சொல்ல வர்றது. எனக்கு இந்த விஷயம் தெரியும். இதை வந்து நானே உள்ள வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவோம். எதையோ ஷேர் பண்ணுதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்ல விஷயம் ஷேர் பண்ணாதான் ஒரு ஆசை தான் உங்களுக்கு தெளிஞ்சிரும் அப்படின்னு. நடந்தா சந்தோஷம். நன்றி.